இன்றைக்கி வந்து 2 விளாக் பார்க்கலாம். அதாவது ஒரே வீடியோவில் 2 விளாக் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு இங்கே உள்ள கோயிலை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானையில் உள்ளது. இப்போ வந்து கோயில் முன்னாடி தலைவாசலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் பெயர் வந்து திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் திருஞான சம்பந்தரால் தேவரால் பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவில் சிறப்பு வந்து வைகாசி மாதம் திருவிழாக்கள் வந்து விசாகத்தில் வசந்த விழா 10 நாள், ஆடிபுர திருவிழா வந்து 15 நாள், நவராத்திரி பிரதேசம் கார்த்திகை சதுர்த்தி. பாடல் வகை தேவாரம், பாடியவர்கள் திருஞான சம்பந்தர். கட்டிடக்கலையும் பண்பாடும். கட்டிடக்கலை வந்து திராவிடம் வடிவமைப்பு கட்டிடக்கலை. வரலாறு அமைத்தவர் வந்து மீள் கட்டுமானம், நாட்டுக்கோட்டை நகரத்தார். சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 130 அடி உயரம் உள்ளது. 9 நிலைகளை உடைய அழகிய சுதை சிற்பங்களோடு கூடிய ராஜகோபுரத்துடன் நம்மை வரவேற்கிறது. நீண்ட மதில் சுவர்களும் பெரிய வெளிப்பிரகாரமும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களை உடைய மண்டபமும் உடையது. இக்கோயில் பாண்டிய நாட்டு தேவார சிவஸ்தலங்களில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்த கோவில் வந்து திறக்கும் நேரம் வந்து காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். கன்னி மூல கணபதி இருக்காங்க. வடக்கு பிரம்ம தேவர் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இத்தலம் 4 யுகங்களிலும் இருப்பதாகவும் தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்தில் இருந்து ஒரு துளி பூமியில் விழுந்ததால் இவ்வூர் உண்டாகியது எனவும் திருவாடானை தலப்புராணம் கூறுகிறது. இத்தலத்து இறைவனை வணங்குவோருக்கு முக்தி அளிப்பதால் முக்திபுரம் எனவும், சூரியன் வணங்கியதால் ஆதித்தனேஸ்வரர் எனவும், வாருணி சாபம் நீங்கியதால் ஆடனை எனவும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. சூரியன் தானே மிகுந்த ஒளி உடையவன் என்று மிகவும் கர்வத்துடன் இருந்தான். அதன் காரணமாக நந்தியால் அவனது ஒளி ஈர்க்கப்பட்டு சூரிய ஒளி குன்றினான். பிரம்மதேவர் கூடியபடி சூரிய இத்தலத்துக்கு வந்து தன் பெயரில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி நீலாமணியால் ஆவுடையார் மற்றும் லிங்கம் ஸ்தாபித்து ரத்தினமான லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது ஒளியை மீண்டும் பெற்றான். ஆதியாகிய சூரியன் நீல நிறமுள்ள இரத்தனமயமான இறைவனை வழிபட்டதால் இத்தலத்துக்கு இறைவன் ஆதித்தனேஸ்வர் என்று பெயர் பெற்றார். இன்றும் உச்சி காலத்தில் பாலபிரதேசம் செய்தபோது இறைவன் நீல நிறமாக காட்சி கொடுக்கிறார். கோயில் வந்து மதுரையில இருந்து தொண்டி செல்லும் வழியில் உள்ளது. நாயகர்கள், ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் நிறைய பேர் திருப்பணிகள் செய்து உள்ளனர். அஜம் என்றால் ஆடு, கஜம் என்றால் யானை. ஆட்டு தலையும் யானை உடலையும் பெற்ற வாருணிக்கு விமோசனம் தந்த காரணத்தால் இங்கிருக்கும் மூலவருக்கு ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்று பெயர் வந்தது.
ஆட்டு தலையையும் யானை உடலும் கொண்ட வாருணி சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு ஆடு யானை என்கிற பெயர் வந்தது. பின்னர் காலப்போக்கில் ஆடானை என்று ஆனது. திரு என்கிற அடைமொழி சேர்த்து திருவாடானை என்று ஆனது. மூலவர் ஆதித்தினேஸ்வரர், அஜகஜேஸ்வரர், ஆடனைநாதர், அம்மன் சிநேகவல்லி, அம்மாயி அம்மை, தலவிருட்சம் வில்வம், புராண பெயர் திரு ஆடனை, ஊர் திருவாடானை, மாவட்டம் ராமநாதபுரம். அதுக்கப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைடில் போய் பார்த்தா மரம் செடி கொடியை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே அங்கிட்டு தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. முகூர்த்த நாள் வேறு, கூட்டம் சரியான கூட்டம் அன்றைக்கின்னு. அதோட அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனோம். போய் பார்த்தா சபையில் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவளையும் பொண்ணு வீட்டுக்காரவளையும் கூப்பிட்டு பொண்ணு கொடுக்க சம்மதமா மாப்பிள்ளை கொடுக்க சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்குறத பார்ப்போம் வாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையுடைய தாய் மாமாவும் பொண்ணுடைய தாய் மாமாவும் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு பொண்ணு எடுக்க சம்மதமா, உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை எடுக்க சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. சம்மதம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் கொடுக்கறதுக்கு சீலாவை கூப்பிட்டாங்க. அதோட அவங்க தான் எந்திரிச்சு போனாங்க. போயிட்டு எல்லாருக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இந்த கோயிலில் இது மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் அன்னைக்குன்னு முகூர்த்த நாள் வேறையா. ஒரு 5-6 கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் நிச்சயார்த்தம் என்னென்னமோ நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு அன்றைக்கி நாள். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கோயில். நான் அந்த கோயிலுக்கு போனது இது ஒரு 3ஆவது தடவை நினைக்கிறேன். ஆமாம், 3ஆவது தடவை. இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக எனக்கு சந்தன குங்குமம் வச்சு விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சபையில் உட்கார சொன்னாங்க. சபையில் மாப்பிள்ளை உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசினாங்க. இந்த ஃபங்க்ஷனில் உள்ள மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, என்னோட கூட பிறந்த தம்பி தான். என் தம்பிக்கு தான் கல்யாணம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷம். அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொண்ணை வர சொன்னாங்க. பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை கூப்பிட்டாங்க. நான் அந்த கடைசியில் உட்காந்துருந்தேன். ஏன்னா கால் மடக்க முடியாது எனக்கு, அதனால் அந்த ஓரத்தில் உட்காந்துருந்தேன். மெதுவாக எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சீலாவும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்தோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட சந்தன குங்குமம் கொடுத்து பொண்ணுக்கு வச்சு விட சொன்னாங்க. வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பூ வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை மாப்பிள்ளைக்கு வச்சு விட சொன்னாங்க சந்தன குங்குமம். அதையும் பண்ணாங்க. அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கொடுத்தாங்க. பொண்ணுக்கு கொடுங்க அப்படின்னு அதையும் கொடுத்தாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு கொடுக்க சொன்னாங்க. மாற்றி அதை கொடுத்தாங்க. கடைசியாக எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதோட சீலா கொஞ்சம் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எல்லோரும் சந்தன குங்குமம் வச்சாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும்.
அதோட எல்லோரும் வச்சா நாங்களும் வச்சோம். வச்சு முடிச்சுட்டு கடைசியாக சபையில் கும்பிட்டு விழுவ சொன்னாங்க. அதையும் கும்பிட்டு விழுந்தாங்க. வழக்கங்களும் மாற்றக்கூடாது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருந்துச்சி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சந்தோஷம். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு, கோயிலையும் சுற்றி பார்த்தாச்சு, ஃபங்க்ஷனும் முடிஞ்சு, எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சுச்சு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி பொழுது ரொம்ப சந்தோஷமாக போச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு பொழுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.